தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். இப்பொழுது அரசியலில் உள்ள உண்மைத்தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் இளங்கோவனே சொல்லிவிட்டார், மேடையில் பல தலைவர்கள் கூட்டம் இருக்கிறோம், எதிரில் கூட்டம் இல்லை என்று. அது மட்டுமல்ல, ராகுல் காந்தி அவர்கள் எங்கெங்கெல்லாம் உயிரிழப்புகள் நடைபெறுகிறதோ அதை சென்று அரசியலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதில் எல்லாவற்றையும் விட வேடிக்கை, இன்று சகோதரர் திருநாவுக்கரசர் அவர்கள் மோடியை விட ராகுல் காந்தி அவர்கள்தான் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் என்றும் செல்வாக்கு பெற்ற தலைவர் என்றும் சொல்கிறார். நான் மரியாதைக்குரிய சகோதரர் திருநாவுக்கரசர் அவர்களை விவாதத்திற்கே நான் அழைக்கிறேன். மரியாதைக்குரிய நமது பிரதமர் மோடி அவர்கள் செல்வாக்கு பெற்றவர்களா, இல்லை என்றால் ராகுல் காந்தி அவர்கள் செல்வாக்கு பெற்றவர்களா என்பதை விவாதித்தே நாம் முடிவு செய்து கொள்வோம். இன்றிருக்கும் சூழ்நிலையில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறார் என்பது மட்டுமல்ல, யார் உயிரிழந்தாலும் அது வருந்தத்தக்கது. ஆனால் நம்மை பொறுத்த மட்டில் வருந்தத்தக்கது, ஆனால் காங்கிரஸை பொறுத்த மட்டில் அது வரவேற்கத்தக்கது. இப்படி இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அது மட்டுமல்ல, தமிழகத்தை பொறுத்த மட்டில் பாரதிய ஜனதா கட்சி பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும் மத்திய மாநில அரசுகளுக்கு பாலமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் தான் இந்த இடைத்தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம். பல நேரங்களில் பல சமயங்களில் தமிழகத்தில் இடைத்தேர்தல்கள் பல சரித்திர மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல இந்த 3 இடைத்தேர்தல் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த இடைத்தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுத்தரும் இடைத்தேர்தலாக இருக்கும். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்கனவே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெற்றி பெற்றால் வெளிநடப்பு செய்பவர்களில் ஒருவராக அவர் இருப்பார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேண்டிய அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் வெற்றி பெற்றால் மேசையை தட்டுபவர்களில் ஒருவர் கூடுதலாக கிடைப்பார், அவ்வளவுதான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் சட்டமன்றம் சென்றால் மட்டுமே மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து கூற முடியும் என்பது மட்டுமல்ல, ஒரு அரசியலில் ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும்.